இன்றைக்கி கஸ்டோரியல் டெத், லாக்அப் டெத் இது சம்மந்தப்பட்டு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நடிகர்கள்லாம் கேள்வி கேட்குறதில்ல. அப்போ குரல் கொடுத்தவங்களாம் என்னாச்சு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அதிகமாக இது பண்ணல. இதை அவங்க திமுகனாக்க எவ்வளோ இதாக கொண்டு போயிருப்பாங்க. ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியாக குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உண்மையாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது எதிர்கட்சியாக சரியாக செயல்படலைங்கிறது தான். எதிர்கட்சியாக செயல்படுறதுக்கு சரியான கட்சின்னு சொன்னால் அது திமுக மட்டும்தான். திமுக தான் எப்போவும் எதிர்கட்சியாக இருக்கணும். அப்போ தான் பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க குரல் கொடுப்பாங்க. அதனால் திமுக எப்போவுமே எதிர்கட்சியாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அவங்க இருந்தால் தான் மக்களுக்கான நியாயம் கிடைக்கும். எல்லாருமே அந்த மக்களுக்காக குரல் கொடுப்பாங்க. நடிகர்களாக இருக்கட்டும், மற்ற சேனல்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே குரல் கொடுப்பாங்க. அப்போ தான். நன்றி.